யோவான் 16:33 வாசிக்க கேட்கலாம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில பேசும்படி ஆவியானவர் இந்த வார்த்தையை இருதயத்தில் கொண்டு வந்தார். திடன்கொள், நீ பாஸ் ஆயிட்ட அப்படி சொன்னா நமக்கு கொஞ்சம் பலனா இருக்கும். நாளைக்கு ரிசல்ட் வர போகுது, அப்படியா நீ பாஸ் ஆயிட்ட இப்படிதான் சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்? ஆனா இங்க ஆண்டவர் வந்து சொல்றாரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். திடன் கொள்ளுங்கள், தளர்ந்திராத, சோர்ந்திராத, பலம் கொள், தைரியப்படு, திடமனதாயிரு சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன். பேதுரு கடல்ல நடக்க காரணம் என்ன? மொத்தம் அரை மணிக்கு தான், அதுக்குள்ள 5 பாயிண்ட் பேசணும். கரெக்ட், எனக்கு அந்த ஆன்சர் வரணும். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா இருந்தாங்க, அது தெரியும். உலகத்தின் முடிவு பரியந்தம் இயேசு. பேதுரு கடல்ல நடக்க காரணம், இயேசு கடல்ல நடந்தார். அப்படின்னா இயேசு நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார் என்றால் நானும் ஜெயிப்பேன். ஹல்லேலூயா. வேதத்திலே தேவன் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கு பின்னாக ஒரு தேவ பிள்ளைக்கான அடிச்சுப்பட்டு இருக்கிறது. இந்த வார்த்தை ஆவியானவர் இப்படிதான். இயேசு கடல்ல, ஏன் இயேசு வரதுக்கு முன்னாடி பேதுரு இறங்கி கடல்ல நடக்க வேண்டியதானே? இல்லை, இது எப்படி சாத்தியமாச்சு? இயேசு கடல் மேல் நடந்தார், பேதுருவும் நடந்தார். இடையில உள்ள போன, ஆனால் அவர் தூக்கி விட்டு திரும்பவும் தூக்கி அப்படியே போட்ல தூக்கி போடல, 2 பேரும் நடந்துதான் போறாங்க. இயேசு கடல்ல நடந்தார். இயேசு கடல்ல நடந்ததுனால பேதுருவும் நடந்தான் என்றால், இயேசு உலகத்தை ஜெயித்ததுனால என்னையும் ஜெயிக்க வைப்பார். ஆமென் சொல்றவங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்லி திடன் கொள். அவருடைய ஜெயத்துல எனக்கு ஜெயம் இருக்கிறது, அவருடைய ஜெயத்துல எனக்கு பங்கு இருக்கிறது. பேதுருவினிடத்தில் ஆண்டவர் சொல்லுவார், ஒவ்வொரு சீஷர்களுடைய கால்களை இயேசு கழுவும் போது, பேதுருவினிடத்தில் வரும்போது பேதுரு சொல்லுவான், நீர் என் கால்களை ஒரு காலும் கழுவக்கூடாது. அப்படி சொல்லும் போது உடனே இயேசு சொல்லுவார், நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு என்ன இல்லை? பங்கே இல்லை. அப்ப கழுவப்பட்டவனுக்கு இயேசுவின் இடத்துல பங்கு இருக்கிறது. அந்த பங்கு என்பது அவரோடு கூட சிங்காசனத்தை ஷேர் பண்ற அளவுக்கு உன்னதமானது. ஜெயம் கொள்ளுகிறவனவனோ நான் என் பிதாவின் சிங்காசனத்தில் இருக்கிறது போல அவனும் என்னோடு கூட. அந்த பங்கு என்பது, அந்த போர்ஷன் என்பது அவரோடு கூட அங்க ஷேர் பண்ற அளவுக்கு ஆழமானது. அதான் கழுவப்பட்டவனுக்கு கிடைக்கிற அந்த மேன்மை. அப்போ அவருடைய ஜெயத்துல நமக்கு ஜெயம் இருக்கு. அந்த ஜெயத்தை சுதந்திரிக்கதான் கர்த்தர் சொல்லுகிறார், திடன் கொள். ஏன்னா உபத்திரம் வரும்போது நாம் தளர்ந்து போவது, சோர்ந்து போவது இயல்பு. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 24:10, ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. என் முன்னாடி எனக்கு பிடிச்ச ஃபுட் இருக்கு, எனக்கு பிடிச்ச ஃபுட் இருக்கு. அது எனக்குன்னு வைக்கப்பட்டது, நான் சாப்பிடறதுக்குன்னு வைக்கப்பட்டது. எடுத்து சாப்பிட எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லைன்னா அது இருந்து என்னத்துக்கு? எடுத்து சாப்பிட
எங்க அப்பா அடிக்கடி ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. கேரளால எங்க அப்பா ஒரு பக்கத்துல ஒருத்தர் உண்டா, அவருக்கு வந்து நிறைய வாழைத்தோட்டம். அப்ப அந்த கொலையெல்லாம் காய்ச்சி அந்த அந்த கொலைகள்லாம் அறுக்கிற அந்த நாட்கள் வரும்போது அப்படி கொலையா தூக்கிட்டு வெரைட்டி பழம். இப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் அவர் ஒவ்வொரு இதை இப்படி பிச்சு கொடுப்பார். அப்ப அவர்கிட்ட, நீங்க சாப்பிடுங்க ஐயா. நோ சுகர் தொடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. யார் சொல்லி இருக்கிறா? நீ அதை காண்பாய், புசிக்க மாட்டாய், தொட முடியல. எப்போ இது என்ன பிளெஸிங்ல? நமக்குன்னு வைத்திருக்கிற சுதந்திரம், நமக்குன்னு வைத்திருக்கிற ஜெயம், அதை நம்மால அனுபவிக்க முடியவில்லை என்றால், அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், திடன் கொள். எப்படி திடன் கொள்ள? அதை தான் இந்த மாலை வேளையிலே சுருக்கமாக ஒரு 5 காரியத்தை உங்கள் மத்தியிலே சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நாம் திடன் கொள்ள நாம் அறிந்திருக்க வேண்டிய 5 காரியங்கள். இந்த 5 காரியமும் நம் மனசுல ஆழமா இருக்கணும். அதுல முதல் காரியம் என்னவென்றால், நான் உலகத்தான் அல்ல. நீங்கள் உலகத்தாராயிருந்தால் உலகம் தன்னுடையவர்களை என்ன செய்யுமா? சிநேகிக்கும். உலகோர் பகைத்திட்டாலும், என்னை விட்டார் வெறுத்திட்டாலும், நிந்தைகள் சுமந்திட எனக்கென்றும் கிரு. இந்த எண்ணம் அடிபடவே கூடாது. நான் உலகத்தான் அல்ல. உங்களை அந்தகார இருளிலிருந்தும் ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவர்களுடைய புண்ணியங்களை அறிவிக்க உங்களை ராஜரீக ஆசாரிய கூட்டமாய், அவருக்கு சொந்த ஜனமாய் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 15:18 ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். ஏன் உலகம் இயேசுவை பகைத்தது? ஏன்னா இயேசு உலகத்தார் அல்ல. இயேசுவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்திலே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, 47வது வசனத்திலே, முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் மண்ணானவன். எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்கு உரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்கு உரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. ஆமென். அவர் யார் தெரியுமா? வானத்துக்குரியவர். அவர் இந்த பூமியிலே வந்தார். வந்து மண்ணானவர்களாக இருந்த நம்மை வானத்துக்குரியவர்களாய் மாற்றினார். அவருடைய வஸ்திரத்தை நம்மேல் விரித்தார். அதுதான் ரட்சிப்பு. அவருடைய சால்வையை நம்மேல் தரிப்பித்தார். அதுதான் நீதி. அவரோடு செய்கிற உடன்படிக்கை. அவருடைய நாமம் நமக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய அபிஷேகத்தினால் நம்மில் முத்திரை போடப்பட்டிருக்கிறது. நம்முடைய பெயர் அவருடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உலகம் உங்களை பகைத்தால், இது அப்பம் புசிக்க வந்தவர்களிடத்தில் இயேசு சொல்லவில்லை, அப்பாவோடு இருக்கும்படியாய் வந்தவர்களிடத்தில் இயேசு சொன்னார். நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டை என்று சொல்லி பூமிக்குரியவர்கள் வேண்டாம் என்று இயேசுவினிடத்தில் வந்தவர்களை பார்த்து சொன்னார். அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னமே. என்ன பகைத்தது எதுவோ அதுதான் உங்களை பகைக்குது. இயேசுவை யாருக்கு பிடிக்கலையோ அவர்களுக்கு நம்மள பிடிக்காது. ஆமென். ஏங்க, எங்க அப்பாவை பிடிக்காதவங்களுக்கு என்ன பிடிக்குமா? உங்களை பிடிக்காதவங்களுக்கு உங்க பிள்ளைகளை பிடிக்குமா? சில சொல்லுவாங்க, ஐயோ இந்த ஸ்கூல்ல இவரா சாரா வராரு, ஏங்க இல்லையா பையன் அங்கெல்லாம் சேர்த்திருக்கிறேன், என்ன பிரச்சனை?
அவருக்கும் எனக்கும் ஆகாத இதை யார்கிட்ட காட்ட போறா? என் பிள்ளைட்டெல்லாம் காட்ட போறாங்க. இது இயல்புதானே? இதான உண்மை. என் ஆண்டவரை பிடிக்காத உலகத்துக்கு என்ன பிடிக்காது? நம்ம பிடிக்க வைக்க பிரயாசப்படுறோம், அங்கதான் தடுமாறுகிறோம். சொசைட்டி என்ன சொல்லும், அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, நான் இப்படி நின்னுதான் ஆகணும், நான் இப்படி செஞ்சுதான் ஆகணும். ஒருத்தங்களை பிடிக்க வைக்கணும்னா இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்காம ஆயிரும். உலகத்துக்கு என்ன பிடிக்காம ஆனாலும் பரவாயில்ல, அவருக்கு நான் பிடிக்காம ஆயிடக்கூடாது, அவருக்கு நான் பிடிக்காம ஆயிடக்கூடாது. ஏன்னா உலகத்துக்கு நான் அல்ல வேண்டியது, என்னில் இருப்பவே உலகத்துக்கு வேணும், அவருக்கு நான் வேணும். ஹல்லேலூயா. நான் உலகத்தான் அல்ல. இது நமக்கு சில நம்மளை பகைக்கும் போது, நெருக்கும் போது நம்ம மனசுல என்ன பகைக்கிறதுக்கு முன்னாடி ஏன் அப்பாவை பகைச்சாங்க, என்ன பகைக்கிறாங்க. சோ இது நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன். என்ன தெரியுமா? நான் உலகத்தான் அல்ல. நான் சொல்ற லைன்ல இருந்து சொல்லணும். நீங்க உள்ள வேண்டாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு அவங்களுக்கு என்னெல்லாம் காயப்படுத்தணுமோ காயப்படுத்திட்டு வந்திருந்து அவங்க ஏதாவது செய்யும் போது நான் உலகத்தான் அல்லேன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் சொல்ல, நீ தான் மொத்த உலகமே பாரு. ஆமாம், நான் சொல்றது அவருடைய லைன்ல நின்னுட்டு, அவருக்கென்று நின்னுட்டு. அதே யோவான் 15:19 கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் தன்னுடையதை. இன்னைக்கு உங்களை பார்க்கவே பிடிக்க மாட்டேங்குது இல்ல? இதுதானங்க இந்த வசனத்தினுடைய அர்த்தம். உனக்கு பிடிக்கல பேதுரு, உன்னை பிடிக்கல யாருக்குமே. இப்போ நேற்று போட்டு ஃபுல்லா மீன் வச்சிட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் பிடிச்சி, இப்போ என் கூட வரதுனால பிடிக்கல. ஏன்னா நீ உலகத்தாரா இருந்தால் உலகம் ஒண்ணு நேசித்திருக்கும். நீங்கள் உலகத்தாரா இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. அங்க கூட ஆண்டவர் எவ்வளவு ஆணித்தரமாய் சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை எங்கிருந்து தெரிந்தெடுத்தேன் தெரியுமா? இந்த உலகத்திலிருந்து. அதனால உலகத்துக்கு ஒண்ணு பிடிக்க மாட்டேங்குது. உலகத்துக்கு ஒண்ணு பிடிக்கலன்னா புரிஞ்சுக்கோ, பரலோகத்துக்கு ஒன்னதான் பிடிச்சிருக்கு. நல்ல கைகளை தட்டி. இது இயேசு யாரிடத்துல சொல்லுகிறார்? இயேசு யாரிடத்தில் சொல்லுகிறார்? சீஷர்களிடத்தில் சொல்லுகிறார். இங்கிருந்தும் பதிலை நான் எதிர்பார்க்கிறேன். இப்ப சொல்லுங்க. அதாவது கோல் அடிச்ச போஸ்ட்லயே போய் திருப்பி கோல் அடிக்க கூடாது. அடுத்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் சொல்லணும். இப்போ இயேசு சீஷர்களிடத்துல சொல்லுகிறார். அப்படியே சொல்லி முடிச்சிட்டு இயேசு பிதா கிட்ட இப்ப சொல்றார். யோவான் 17:16, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. என் இயேசு என்கிட்ட என்ன சொல்றாரோ, என்கிட்ட சொன்னத பிதா கிட்ட சொல்லுவார். ஹல்லேலூயா. அதனாலதான் காத்துக்கொள்ளும் பிதாவின் வலது பாரிசத்திலிருந்து அவர் எனக்காக வேண்டிக் கொள்ளுகிறார். அப்பா, நான் உலகத்தான் அல்லாதது போல. ஆமென். எந்த பிள்ளையுமே இப்படி சொல்ல மாட்டாங்க. எந்த பிள்ளைகளுமே சொல்ல மாட்டாங்க, உங்களுக்கு நான் தானே ஃபர்ஸ்ட், நான் தானே பெஸ்ட், இப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா என் ஆண்டவர், என் ஆத்தும நேசர், அவர் அப்பா பக்கத்துல இருந்து சொல்றார், உங்களுக்கு நான் எப்படி? அப்படிதான். ஹல்லேலூயா. நித்திடன் கொள். நான் அப்பாக்கு எப்படியோ அப்பாக்கு நீயும் அப்படி. நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நின்னுட்டேன்னா இந்த நான் ஜெயிச்சதே உனக்கு வேண்டிதான். ஆண்டவர் 3.5 வருஷத்துல என்னைக்காவது போர் அடிக்குதுன்னு சொல்லி வேற எங்க போனாலும் இயேசுவை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. எங்க போனாலும் இயேசு தனித்திருக்கும்படி வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போனார் என்று பைபிள்ல இருக்கு. அங்கேயும் வந்துட்டாங்க. ஒரு வீட்டுக்குள்ள போய் ஓய்வெடுக்க போறார், வந்து இருக்கிறாங்க. அவன் எங்கேயும் இயேசுவை தேடி வராம இருக்கணும்னா ஒரே இடம் தான் உண்டு. கடல்ல பாதி தூரம் நடந்து போய் அப்படியே ஒரு வாக்கிங் போயிட்டு வந்தார்னா ஒருத்தர் போவாங்களா? கையில அப்பம் வச்சாலும் போவாங்களா? ஆனா இயேசு கடல்ல நடந்தது பேதுருவை நடக்க வைக்கணும். இயேசு உலகத்தை ஜெயித்தது என்ன ஜெயிக்க வைக்க. நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது,
யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஒரு தேவ பிள்ளை எதுல திடப்படணும் தெரியுமா? எனக்கு யாரிடத்தில் சமாதானம் உண்டு? சத்தமா சொல்லுங்க. அதன் அர்த்தம் என்ன? நீ தளரும் போது எப்ப வேணாலும் ஓடிவா, என்கிட்ட உனக்கு சமாதானம் உண்டு. நீ தளரும் போது, நீ சோர்ந்திருக்கும் போது யாரையோ தேடாத, யாரையோ தேடாத, உலகத்துல சமாதானத்தை தேடாத, அவரிடத்துல கேளு. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல. அதனாலதான் தாவீது சொல்லுகிறான், நான் எப்பொழுதும் வந்து அடையத்தக்க கண்ம. நான் எப்போ வேணாலும் வருவேன், என்ன எப்போ காயப்படுத்துவாங்கன்னே தெரியாது. நான் தூங்கிட்டு இருந்தேன், என்ன தட்டி எழுப்பி காயப்படுத்துவாங்க. ஒரு சகோதரி சொன்னாங்க, சில டைம் புருஷன் நைட்டு 10-11 மணி அவன் வீட்டு வர்றதுக்கான், வந்துட்டு அப்படி குடிச்சிட்டு வருவாராம். வந்துட்டு சாப்பாடுலாம் எடுத்து வச்சிருக்கணும். இவங்க தூங்கிடுவாங்க, பிள்ளைங்களை, சின்ன பிள்ளைங்களை தூங்க வச்சுட்டு தூங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவருக்கு தூக்கம் வரலன்னா இவங்களை எழுப்பி அடிப்பாங்களாம். என்ன டைம் பாஸ்ன்னு தெரியல. அதுக்கப்புறம் சரியா வாங்கினார், அது வேற. அவங்க அடிக்கல திருப்பி. ஆண்டவர் ஒரு வழிக்கு கொண்டு வந்து இப்ப நல்ல பிள்ளை மாதிரி வந்திருந்து கையை தட்டி ஆராய்ச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால வலி வேதனை எப்ப வரும்னு தெரியாது. அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், நான் எப்பொழுது வந்தடையத்தக்க கண்மலையாயிரும், அதனால் என்னிடத்தில் உனக்கு சமாதானம். பாரு, நீ தளர்வ, சிலர் செய்யறது, சிலர் உன்னை பகைக்கிறது. நேத்து வர உன்னை தூக்கி கொண்டாடின சொந்தங்கள் நாளைக்கு உன்னை வேண்டான்னு தூக்கி எறிவாங்க. நீ சோர்ந்துருவ, வேற எங்கேயும் ஓடி போயிடாத. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டு, இயேசுவினிடத்தில் உண்டு. அப்ப எந்த ஒரு சோர்ந்து போகிற, தளர்ந்து போகிற காரியம்னாலும் இயேசு கிட்ட போன சால்வாயிரும். இது நம்ம மனசுல இருக்கணும், அப்பதான் திடன் கொள்ள முடியும். மூன்றாவது 16:20 வாசிங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். அப்ப ஒரு காரியம் நல்லா புரியுதா? உலகம் எதுல சந்தோஷப்படுதோ அதுல ஒரு தேவ பிள்ளைக்கு என்ன இல்ல? சந்தோஷம் இல்ல. உலகம் எதுல சந்தோஷப்படுதோ, ஏன்னா சோதோம் பட்டணத்தார் பாவத்துல சந்தோஷப்பட்ட போது, சோதோம்ல யார் இருந்தா? லோத்து இருதயத்தில் எப்படி இருந்தான் தெரியுமா? வாதிக்கப்பட்டு கொண்டிருந்தான். உலகத்தானுடைய சந்தோஷம் ஒரு தேவ பிள்ளைக்கு சந்தோஷம் கிடையாது. அவனுடைய இருதயம் அதுல வாதிக்கப்படும். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். பெலிஸ்தியர் கொண்டாடின போது சிம்சோன் அழுது கொண்டிருந்தான். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும், எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதை மனசுல இருக்கணும் தெரியுமா? இன்னைக்கு நான் எதுல துக்கப்படுறேனோ, எதுல அழுது புலம்புறேனோ, இது எல்லாமே எனக்கு சந்தோஷமாய் மாற போகிறது. நம்புறவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டு. ஆனா உலக சந்தோஷம் அப்படி கிடையாது. எத்தனை உலக சந்தோஷங்கள் வேதனையில வலியில முடிந்திருக்கு தெரியுமா? உலக சந்தோஷத்தை பூமியிலே அதிகம் அனுபவித்த ஒரு நபரை சொல்லுங்க. கரெக்ட் தான், சத்தமா சொல்லுங்க. சாலமோன் மாதிரி யாரும் இதுவரை அனுபவிக்கவும் இல்லை, இனி அனுபவிக்க போகிறதும் இல்லை. சந்தோஷத்தினால் நான் உன்னை சோதித்து பார்ப்பேன். இதுவரை யாராவது சந்தோஷத்தினால சோதிச்சிருக்கிறோம்? இல்ல, சங்கடத்தினாலதான். அந்த மனுஷனுக்கு மட்டும் அவருக்கு போர் அடிச்சு சந்தோஷத்தினால் நான் உன்னை என சுற்றிலும் இளைப்பாறுதல். ஒரு பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு காரியத்தையும் ஞானி இல்ல சர்ச் பண்ண இறங்குறாரு. ஒரு 1000 பெண்களுக்குள்ள ஒரு ஸ்திரீ இருக்கலான்னு பார்ப்போம். தொடங்கி ஒவ்வொன்னா இறங்கி 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 மொத்தத்தில் இதெல்லாம் மாயையும் மனதுக்கு இதான் உலகம் கொடுக்கிற சந்தோஷம். ஆனா ஞானியாகிய ஐஸ்வர்யவானாகிய சாலமோனால கண்டுபிடிக்க முடியாத சந்தோஷத்தை காடுகளிலும் வனாந்திரத்திலும் குகையிலும் இருந்த அவனுடைய தகப்பன் தாவீது கண்டுபிடித்தான். உமது சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம், உமது வலது பாரிசத்தில்
நித்திய பேரின்பம். உலகம் சந்தோஷப்படும் போது நாமளும் அவங்க கூட சேர்ந்துட்டோம்னா நம்ம துக்கப்பட மாட்டோம், நாமளும் அவங்க கூட சந்தோஷப்படுவோம். ஆனா ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம் நமக்கு நஷ்டமா? ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம் என்பது என்ன? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி. இதுதான் நித்திய மகிழ்ச்சி. ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷத்தை யாருக்கும் பறிக்க முடியாது. அது நித்தியமா இருக்கும். என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிறீர். உலகம் கொடுக்கிற சந்தோஷம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம் என்னைக்குமே இருக்கும். ஒரு விசை பவுல ரொம்ப காயப்படுத்திடுவாங்க. ஆனாலும் பவுலுக்குள்ள இருக்கிற சந்தோஷம் போகல. அவர்கள் சந்தோஷத்தினாலும், அப்போஸ்தலர் 13 கடைசி 2 வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் இவர்கள் தங்கள் கால்களில் படிந்த தூசி. முந்திரம் 50ல இருந்து வாசிங்க. யூதர்கள் பக்தியும் கனமும் உள்ள ஸ்திரீகளையும் பட்டணத்து முதலாளிகளையும் பவுலையும் பர்னபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைகளுக்கு புறம்பே அவர்களை துரத்தி விட்டார்கள். இவர்கள் தங்கள் கால்களில் படிந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறி போட்டு இக்கோனியா பட்டணத்துக்கு போனார்கள். சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். அவ்வளவு ஒரு இடத்துக்கு போறாங்க, வேதனைப்படுத்தி அனுப்புறாங்க. இவங்க அழுதுட்டு இருக்கல, இவர்கள் சந்தோஷத்தினால் நிரப்பப்பட்டார்களாம். The disciples were filled with joy with the Holy Spirit. அது ஆவியில நிரம்பி, நம்ம அந்நிய பாஷை பேசுறதெல்லாம் இருக்கு, ஆவியில நிரம்பி சந்தோஷப்படுறோமா? அந்த சந்தோஷம் அது படுறோமா? ஆவியில நிரம்பி அப்போஸ்தலர் 2ல அந்நிய பாஷை பேசுறாங்க, இங்க சந்தோஷப்படுறாங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன். அப்ப ஒரு தேவ பிள்ளை எதுல திடன் கொள்ளணும்னா, இன்னைக்கு நான் சந்திக்கிற வேதனை நிரந்தரம் கிடையாது. இந்த வேதனைக்கு பின்பதாக என் தேவன் தருகிற சந்தோஷம் நிரந்தரம். இந்த கண்ணீர் நிரந்தரம் கிடையாது, இந்த துக்கம் நிரந்தரம் கிடையாது, இந்த புலம்பல் நிரந்தரம் கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? உங்கள் துக்கம் சந்தோஷமா. அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைங்க இத கேளுங்க. அப்போஸ்தலர் 13:52 கேளுங்க. எப்ப கேட்டாங்க தெரியும்? எப்ப நடந்துச்சு தெரியுமா? துன்பப்படுத்தப்பட்டு வந்தார்கள். நன்மைக்காக அவங்க கிட்ட போறாங்க. அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க பாருங்க. 50வது வசனம், யூதர்களில் கனமுள்ளவர்கள், பக்தியுள்ள கனமுள்ள ஸ்திரீகளை, பட்டணத்து முதலாளிகளை. என்ன வேடுங்க? சில இடத்துல பார்த்திருக்கீங்களா? ஆளை பார்த்து பேசுவாங்க, சிலரை தொடமாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் கும்பிட்டு போட்டு இந்த பவுலையும் பர்னபாவையும் போட்டு அடின்னு அடிக்கிற. அடினா வார்த்தையில துன்பப்படுத்தும்படி செய்துட்டு சிலரெல்லாம் தொடமாட்டாங்க. அவங்கள பத்தி விளையாட்டு கூட பேச மாட்டாங்க. யூதர்கள் பக்தியும் கனமும் உள்ள ஸ்திரீகள், கனமுள்ள, அவங்கெல்லாம் பெரிய ஆட்கள். அவங்களெல்லாம் யாரும் அவங்க கிட்ட அவங்க வாழ்க்கை கண்ணா பின்னான் இருக்கும். வாழ்க்கை நல்லாவே இருக்காது, அவ்வளவு மோசம். ஆனா தொட மாட்டாங்க, ஏன்னா அவங்க எல்லாம். ஆனா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற இந்த பவுலையும் பர்னபாவையும் எப்படியெல்லாம் காயப்படுத்தணுமா காயப்படுத்தி, எப்படியெல்லாம் சங்கடப்படுத்தணுமோ சங்கடப்படுத்தி துரத்தி விட்டார்களாம். இவங்க வந்திருந்த அழுவாங்கன்னு சாத்தான் பார்த்துட்டு இருந்தான். இவங்க வந்ததும் அவங்க எதால நிரப்பப்பட்டாங்க தெரியுமா? சந்தோஷத்தால. உலகம் உன்னை துன்பப்படுத்தும் போது உன்னை நிரப்புகிற சந்தோஷம் பரலோகத்திலிருந்து வரும். உன்னை நிரப்புகிற. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி இந்த வார்த்தையை விசுவாசத்தோட அறிக்கை செய்யணும். உலகம் என்னை துன்பப்படுத்தும் போது, சத்தமா சொல்லணும், உலகம் என்னை துன்பப்படுத்தும் போது என்னை நிரப்புகிற சந்தோஷம் பரத்திலிருந்து வரும், பரிசுத்த ஆவியினால் வரும். சத்தமா ஆமென். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இரு. அப்போ நீங்க ஒரு இடத்துல போய் உங்களை ஹர்ட் பண்றாங்கன்னா வீட்டுக்கு போக ரெடியாக. எதுக்கு தெரியுமா? ஓன்னு கதவை அடைச்சிட்டு பெட்ல விழுந்து அழுறதுக்கு இல்ல, நிரப்பப்பட நிரப்பப்பட நிரப்பப்பட. ஹல்லேலூயா. அப்படி நிரப்பப்படணும்னா அங்கேயே தூசியை தட்டிட்டு வரணும்.
அப்படிதான் இருக்கு. நம்ம தூசியை கொண்டு வீட்டுல வந்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லா இடத்தையும் தூசியாக்கிறோம். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, அதுக்கப்புறம் வர எல்லாரையும் தூசியாக்கிறோம். மொத்தம் வீடு ஃபுல்லா தூசி, அப்புறம் அலர்ஜி, அப்புறம் வியாதி. தூசியை தட்டிட்டு வரணும். நான் தூசியை சுமக்க அழைக்கப்பட்டவன் அல்ல, இயேசுவை சுமக்க அழைக்கப்பட்டவன். தூசியை தட்டிட்டு வந்து அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. தூசியை தட்டிட்டு இவங்க வர்றாங்க எதுக்கு தெரியுமா, நிரப்பப்பட. அப்போ நீ நிரப்பப்பட உன்னை தகுதியாக்குவதற்கென்று சிலரை வைத்து உன்னை கர்த்தர் என்ன செய்வார்? இனி சொல்ல மாட்டீங்க, பரவாயில்ல அவங்களே சொல்லட்டும். ஆமென். அந்த இடத்துல பாத்தீங்களா, சிலரை தொட மாட்டாங்க. ஸ்திரீகளில் கனம் உள்ளவர்கள் அவங்களும், அவங்க எப்படி வாழ்ந்தா என்ன, அவங்கெல்லாம் பெரிய ஆட்கையோ. இங்க பாரு, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனுடைய வாழ்க்கையை யாருக்குமே குறை சொல்ல முடியாது. அவங்க கிறிஸ்துவுக்குள் இருக்கிறத தான் குறை சொல்லுவாங்க. இங்க பாரு, போயிட்டா பாரு, போயிட்டான் பாரு சொல்ல முடியும். ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த தெய்வ பயம் இருக்கும். அவங்க வாழ்க்கை டியூன் ஆகிட்டே இருக்கும். அவங்க வாழ்க்கை அழகாயிட்டே இருக்கும். ஒண்ணுமே இருக்காது. ஆனால் அவங்கள பார்க்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? எப்படிப்பா இந்த சந்தோஷம், தேசம் எல்லாம் பஞ்சம், வீட்டுல வயசான தாத்தாவும் பாட்டியும் விளையாடிட்டு இருக்காங்களாம், ஈசாக்கும் ரெபேக்காலும். உள்ள வெளியே இருந்து ராஜா பார்க்கறான், என்ன விளையாட்டு இந்த வயசு காலத்துல. அவ்வளோ ஹாப்பி, அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம், அவங்களுக்கு ஒரு குறை கிடையாது. தேசம் எப்படி இருக்கு, பஞ்சம். அதுக்கப்புறம் தான் ஈசாக்கு விதை விதைக்கிறான். ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை கிடைச்சு உள்ள 2 பேரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு அது வேற. ஒண்ணுமே இல்லைன்னு விதை விதைக்கல, ஆனா உள்ள சந்தோஷம், வீட்டுக்குள்ள சந்தோஷம். புருஷ மனைவி சந்தோஷமா சிரிச்சு பேசுறது. சிலர் புருஷ மனைவி சிரிச்சு பேசுறது கூட சிலருக்கு எங்கிருந்தெல்லாம் போக போகும்னு தெரியாது. அப்படியே என்ன அது உங்களுக்கு பேச்சு, சும்மா பேச்செல்லாம் வீச்சா எடுக்க முடியும். அந்த சந்தோஷம் நாம் நிரப்பப்பட. புரிஞ்சுக்கோங்க, உலகம் பகைக்கும், அவர் நிரப்புவார். நீ எந்த அளவுக்கு வேதனைப்படுறியோ அந்த அளவுக்கு நிரப்பப்படுற. நீ எந்த அளவுக்கு ஒதுக்கப்படுகிறியோ அந்த அளவுக்கு உயர்த்தப்படுற. நீ எந்த அளவுக்கு தள்ளப்படுகிறாயோ அந்த அளவுக்கு தாங்கப்படுவாய். 2 வார்த்தையை சொல்லிட்டு ஜெபம் பண்றேன். 4வது, நம் மனதில் இருக்க வேண்டிய அடுத்த காரியம், நான் தனித்தல்ல, இயேசுவோடு இருக்கிறேன். யோவான் 15:4-5 வசனங்கள். என்னில் நிலைத்திருங்கள், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது, செய்யக்கூடாது. நான் தனித்தல்ல, நான் தனித்தல்ல. அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். எந்த நிலையிலும் உலகமே எதிர்த்தாலும் என்னை, தாய் தந்தை மறந்தாலும் அவர் என்னை ஒருபோதும். நான் தனித்தல்ல. மோசே எகிப்திலிருந்து இஸ்ரவேலரை அழைத்துக் கொண்டு ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் வந்த போது மோசே எல்லாரையும் பிளஸ் பண்ணிட்டு பாய் சொல்லிட்டு போயிட்டார். மோசையால என்ன பிராமிஸ் கொடுக்க முடியல தெரியுமா? நான் உங்க கூட இருப்பேங்கிற பிராமிஸ் கொடுக்க முடியல. ஆனால் உலக ரட்சகராய் இயேசு இந்த பூமியிலே வந்து மனுக்குலத்தின் பாவத்துக்காய் அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து 40 நாட்கள் தம்முடையவர்களுக்கு தம்மை திருஷ்டாங்கமாய் வெளிப்படுத்தி அதன் பிறகு எடுத்துக்கொள்ளப்படும் போது மோசே போல இவரும் ஆசீர்வதிச்சுட்டு போகாம வாக்கு கொடுத்துட்டு போனார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அப்பா கூட இருக்கிறார். நான் தனித்தல்ல, நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். நான் அல்ல. 5வது, திடன் கொள்ளுங்கள். எப்படி திடன் கொள்ளணும்? அவர் கிரியை என்னில் வெளிப்படும். யோவான் 14:12 ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். நான் செய்கிற கிரியைகளை அப்படின்னா இயேசு இந்த பூமியிலே சஞ்சரித்த நாட்களில் என்னென்ன அவரிடத்தில் வெளிப்பட்டதோ அது என்னிலும் வெளிப்படும்படிக்கு தேவன் எனக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? இயேசுவை நம்புவே, நாளெல்லாம் நான் பின்பற்றுவே, என்னை
வெட்கப்பட்டு திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். திடன் கொள்ளுங்கள். இவர் நான் செய்யறத அவனும் விசுவாசிக்கிறவன். அந்த இடத்துல சீஷர்கள் ஒரு 11 பேர் இருக்கிறாங்க. அந்த 11 பேருக்கும் என்று சொல்லாமல் விசுவாசிக்கிறவன் என்கிற ஒரு பதத்தை கர்த்தர் சொல்லி அதுக்குள்ள என்னை உங்களை எல்லாம் கொண்டு வந்துட்டார். ஆண்டவருடைய ஜெபம் கூட அப்படிதானே இருந்துச்சு. யோவான் 17:20 வசனத்துல வாசிங்க. நான் இவர்களுக்காக வேண்டி, இந்த இவர்களுக்காக என்ன யாரு? சீஷர்கள். இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினாலே என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. அப்ப அன்னைக்கு 11 பேரை இருத்தி வச்சுட்டு நமக்காகவும் பிதாவை பார்த்து, நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களோன்னு கை காட்டும் போது அதுல என்னையும் கை காட்டினார், உங்களையும் கை காட்டினார். நான் இவர்களுக்காக மட்டும் வேண்டிக் கொள். நம்மளும் கேட்டு விசுவாசிச்சவங்க தானங்க. அந்த சுவிசேஷம் நாலா திசையிலும் பரவின போது நம்மிடத்தில் கிருபையாய் வந்ததே. நமக்காக நம்ம எத்தனை முற்பிதாக்கள் தோன்றும் முன்னமே இயேசு ஜெபம் பண்ணி இருக்கிறார் பாருங்க. இயேசுவின் ஜெபம் பிதாவுக்கு முன்பாக, அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். இவர்களுக்காக வேண்டிக் கொள்வதும் இல்லாமல் அவர்களுக்காக. அடுத்த வசனம், அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கும். அதுல யார் வந்துட்டா? இவர்கள் எல்லாரும் யாரு? சீஷர்கள் மட்டும். அவர்கள் எல்லாரும் இந்த யோவான் 17 வீட்டுல படிங்க. இவர்களும் சொல்லியிருப்பாரு, அவர்களும் சொல்லியிருப்பாரு. அவன் அதனாலதான் இயேசு ரத்தத்தை எடுத்து, ரத்தத்தின் அடையாளமா ரசத்தை எடுத்து, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற. மொத்தம் இருக்கிறது 12 பேர். அதுல ஒருத்தன் இப்ப ஜூட்டு விடுவான். யாரு? யூதாஸ். ஆனா இயேசு பாத்தீங்களா, அப்பவே என்ன பார்த்துட்டாரு. உமழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் நன்றாய் அறிந்தவரே, லவ் யூ பா. ஆமென். அழகா ஆமென். முடிந்ததை திடன் கொள்ளுங்கள். இயேசு உலகத்தை ஜெயித்திருக்கிறார், நம்மையும் ஜெயிக்க வைப்பார். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? தூக்கி எறியப்பட்ட சேர்த்து கொண்ட ஆமென். தூக்கி வேண்டும் என்று சேர்த்து கொண்டவரே. எத்தனை பேர் மனதார ஆண்டவருக்கு தேங்க் பண்ண போறீங்க? ஆண்டவரே, என்னை உலகத்திலிருந்து தெரிந்தெடுத்ததற்காக ஸ்தோத்திரம். அப்படி சொல்றவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி, உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவரே, எத்தனையோ பேர் அப்பா, பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேயா, பவுல் என பெரிய லெஜண்ட்ஸ் இருக்கிற வரிசையில எதற்குமே உதவாய் தெரிந்தெடுத்தீரே இயேசுவின். எஸ், நான் உலகத்தான் அல்ல. உலகம் என்ன பகைக்குது? பகைக்கட்டும், உன்னதனை நேசிக்கிறான். இப்ப எல்லாரும் சொல்லுங்க, நான் அவருக்கு பிரியமானவர். பிரியமானவர். நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க. ஆமென். ஆமென். நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள தேவனை, நன்றி. உம்முடைய திவ்ய பிரசன்னத்துக்கு ஸ்தோத்திரம். இதனால உங்க சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க வைத்து, ஜெபிக்க வைத்து எங்களோடு பேசினீர், திடப்படுத்தினீர்,
தளர்ந்திருந்தோம் சில காரியங்கள் நிமித்தம். தட்டி எழுப்பிட்டீங்கப்பா. நீங்க ஜெயிச்சிட்டீங்க, எங்களை ஜெயிக்க வைக்க போறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவர் மேலும் உமது கொடி ஏற்றப்படுவதாக. தேவ சமாதானம் கிருபை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதாக. மகிமை கனம் துதி ஸ்தோத்திரம் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தில், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you.